ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஓவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூளோட இன்க்ரீடியன்ட் என்னென்ன பொருள் போடுறேன், எப்படி ரெடி பண்ணுறேங்க பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதாவது நான் 1 கிலோ மல்லிக்கு தான் பொருட்கள் எடுத்திருக்கேன். 1 கிலோ மல்லிக்கு 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் புழுங்கல் அரிசி, அதாவது கடை அரிசினாலும் சரி தான், ரேஷன் அரிசினாலும் சரி தான், எதுனாலும் எடுத்துக்கலாம். அதே போல் 100 கிராம் துவரம்பருப்பு தான் போடணும். என்கிட்ட வந்து நான் அன்றைக்கி இந்த பருப்பு வாங்க மறந்துட்டேன். 50 கிராம் தான் இருந்து, அதனால் அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன் போதும்ன்ட்டு. அப்புறம் 100 கிராம் கடுகு, 100 கிராம் மிளகு, 50 கிராம் அந்த கட்டி காய்ச்சின காய் இருக்குது பார்த்திங்களா, அது 50 கிராம். அதுக்கப்புறம் சின்ன சீரகம் 100 கிராம், பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு வந்து 100 கிராம், வெந்தயம் வந்து போன டைம் 50 கிராம் தான் போட்டிருந்தேன். இந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடலான்னு சொல்லிட்டு கூட ஒரு 100 கிராம். அதே போல் விரலி மஞ்சள் வந்து 150 கிராம். எனக்கு வந்து நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்க பிடிக்குங்கிறனால நான் வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். சிலவங்க வந்து 100 கிராம் தான் போடுவாங்க. அப்புறம் கருவேப்பிலை, அதுவுமே தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். சிலவங்க பட்டை கிராம்பெல்லாம் போடுவாங்க. எனக்கு அது போட பிடிக்காது. அது வந்து கறி மசாலுக்கு வந்து தனியாக மசாலா போட்டுக்கலாம். இந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு தனியாக போட்டுக்கலாங்கிறதுக்காக நான் அப்படி போட மாட்டோம். அதுபோல் வத்தல் வந்து 1/2 கிலோ வத்தல் தான். அது நல்லா வெயிலில் காய வச்சுட்டேன். சிலவங்க வந்து எல்லா பொருளுமே வெயிலில் காய வைப்பாங்க, காய வச்சுட்டு எடுத்துப்பாங்க. நான் அப்படி கிடையாது. எங்கள் மாமியார் இப்படி தான் பண்ணுவாங்க, வறுப்பாங்க. அதே போல் தான் நானும் செய்கிறேன். ஒன்றா அப்படி வறுத்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னு வைங்களேன், நமக்கு கவலை இல்லாமல் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் எங்களுக்கு வரும். நிறைய டைம் இந்த கொரோனா டைமில் ரொம்ப கஷ்டமான டைமில் எங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்திருக்கு. அதனால் எப்போவுமே முடிய நாங்கள் பிரித்து வச்சுக்குவோம். அதாவது வறுக்க தெரியாதவங்க கறியை வறுத்துறாதீங்க. அதாவது ஓரளவுக்கு நமக்கு சூடாகும் பார்த்திங்களா, கை பொறுக்க முடியாத சூடு வர அளவுக்கு நீங்கள் வறுத்தாலே போதும். லாஸ்ட்டாக தான் மல்லி வறுப்பேன். ஏன்னா அது அதிக குவான்டிட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் போர் அடிக்குமா, அதனால் லாஸ்ட்டாக வறுப்பேன். இவ்வளோ அடிக்கிற வெயிலுக்கு வத்த நல்லாவே ஒரே நல்லா காஞ்சிட்டு பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு சவுண்ட் வருது பார்த்திங்களா. இது வந்து இன்னும் மசாலாவை திருக்கி கொடுத்துட வேண்டியதான். அந்த வீடியோ எடுக்கலை, திரிச்சிட்டு வந்துட்டு தனியாக ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்துட்டேன். இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.